கொஞ்சமா போடு. என்ன பாட்டி? ஆ, அம்மா அங்க? அவளா அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காப்பா. ஃப்ரெண்டு வீட்டுக்கா? ம். எப்போ வருவாங்க? எப்போ வருவாளோ யாருக்கு தெரியும். சக்தி உட்காரு. மீனாட்சி, என்ன நீங்க போய் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? ஏன் இப்போ நான் தானே செய்வேன். ஏங்க, அது சாதாரண நாள்லங்க. இப்ப நீங்க பிரெக்னண்டா இருக்கீங்க. இந்த நேரத்துல நீங்க உங்க உடம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அதுவும் இல்லாம இந்த வீட்டோட வாரிசை நீங்க சுமக்குறீங்க. உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல, நான் பரிமாறுறேன். சொன்ன கேளுங்க மீனாட்சி, நீங்க உட்காருங்க. டேய் சுந்தர், என்னடா தத்தி மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க? எடுத்து சொல்றா. ஆமாம்ல சக்தி, மீனாட்சி வேலை செய்யட்டும், நீ உட்காந்து சாப்பிடு. என்ன இப்படி உளறான் இவன்? டேய் சுந்தர், நான் உட்கார்ந்து சாப்பிட சொன்னது மீனாட்சிய, சத்திய இல்ல. மீனாட்சி தான்டா பிரெக்னண்டா இருக்காங்க, புரிஞ்சுக்கோடா. ஆமாம்ல மீனாட்சி, நீ பிரெக்னண்டா இருக்கியா? அதனால நீ உட்காந்து தான் சாப்பிடணும். டேய் டேய், உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. மீனாட்சி, நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. அண்ணே, ம், தம்பி பொண்டாட்டி கர்ப்பமானதுக்கு இப்படி தாங்குறேன்னா இன்னும் சக்தி கர்ப்பமானா? அ, அ. என்ன சக்தி? ம்? கர்ப்பம்னு சொன்னதுக்கு பேச்சு மூச்சே காணும். ஓ அதுவா? அது வேற ஒண்ணும் இல்ல, நீ யாரு ஃபர்ஸ்ட் சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். யார் சொன்னா என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. என்னங்க சொல்லிட்டா? இல்லன்னா விடவா போற? சொல்லு. அது நான் பிரெக்னென்ட் ஆனா தினமும் காலையில இவருதான் வந்து என்ன எழுப்புவாராம். எழுப்பும் போதே பெட் காஃபி மாதிரி பெட் பால். அது சாதாரண பால் இல்ல, பாதாம், பிஸ்தா, முந்திரி, குங்குமப்பூ இதெல்லாம் போட்டுதான் பால் கொடுப்பாராம். என்னங்க, அது மட்டும் இல்ல, ரூம்ல இருந்து நான் கீழே இறங்கும் போது படிக்கட்டுல என் காலே படக்கூடாதாம். அப்புறம் எப்படி கீழே இறங்கி வருவீங்க? இவரேன்னு தூக்கிட்டு வந்து கீழே விடுவாரு. ஐயோ என்னங்க பாருங்க, இவ அட்டகாசம் தாங்கல. அண்ணே, மனசுக்குள்ள 1008 கற்பனையை வச்சுக்கிட்டு எங்க கிட்ட பிடிக்காத மாதிரியே பில்டப் கொடுத்துட்டு இருக்க. இருக்கட்டும் இருக்கட்டும். ஏய், அப்படியே கார சட்னி எடுத்து கண்ணுல ஒப்புன்னு வச்சுக்கோயேன், அப்ப தெரியும். என்ன மாமா, கார சட்னி வேணுமா? தோ தரேன். தோ. இல்ல வேணாம் வேணாம் சத்தி, போதும் இருக்கு. போதுமா? லூசு, ஏய் இங்க பாரு, இல்லாதது பேசிதான் ரொம்ப ஓவர பில்டப் கொடுப்பியா? சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ மாமா, அது கிடக்குது, விடுங்க. ஆமா, எல்லாரும் உட்கார்ந்துட்டா யாரு டிஃபன் எடுத்துட்டு வருவா? யாரு பரிமாறுவா? அதானே. ஏய் இருங்க, ஏன் டென்ஷன் ஆறீங்க? ஐஸ்வர்யா, ஆ? இஃப் யூ டோன்ட் மைண்ட், இன்னைக்கு நீங்க எல்லாருக்கும் டிஃபன் சர்வ் பண்ணி ஹெல்ப் பண்றீங்களா? மாட்னியோ? ஐஸ்வர்யா, ஆமா ஆமா, போ போய் ஹெல்ப் பண்ணு போ. ஐஸ்வர்யா, என்ன? கமான், போங்க போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க தான் இன்னைக்கு பரிமாறுறீங்க, நாங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிடுறோம், சரியா? இன்னைக்கு மட்டும் இல்ல, மீனாட்சிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க தான் உங்க அக்காவை பத்திரமா பாத்துக்கணும். இல்லையா? குழந்தையா ப்ரோ? ஆமாண்டா. ஐஸ்வர்யா, கம் ஆன். தட்ஸ் குட். போறங்க. ஏய் இரு, நீ எங்க போற? அண்ணா, அவளுக்கு போய் ஹெல்ப் பண்றதுக்கு. அப்படியே மண்டையில கொட்டினேனா? நீயும் பிரெக்னண்டா தான் இருக்க, பேசாம உட்காந்து சாப்பிடு. உட்காரு. இங்க பார், இந்த வீட்டுல நீயும் எந்த வேலையும் செய்யக்கூடாது, புரியுதா? ஏய், என்னடா தாடியை சொரிஞ்சிட்டு இருக்க? மீனாட்சி உட்கார சொல்றா. மீனாட்சி,
அதான் இடம் காலியா இருக்குல்ல. நீ கன்சீவா இருக்கியா? நீ உட்காந்து தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. உட்காரு. எனக்கே தெரியாம இவ எப்பதான் கன்சீவ் ஆனாலோ. ம். ம். இவன் என்ன என்னைய பார்த்துட்டு இருக்கான்? பல்கா ஏதாவது வேலை வைப்பானோ? என்னடா சிவா அப்படி பாக்குற? இல்ல நீ ஏதோ முணுமுணுத்துட்டு இருந்தியே, அதான் என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓ, அதுவா? அது சின்ன பொண்ணுங்க ஓடி ஆடி வேலை செய்வாங்க. நான் என்ன செய்ய போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, என்னால என்ன செய்ய முடியும்? உக்காந்த இடத்துல தான் வேலை செய்ய முடியும். பாட்டி ஆ, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, பேசாம சாப்பிடுங்க, அது போதும். ஆ, சரிடா சிவா. என்னதான் இருந்தாலும் என் பேரன் தான். ம். என்ன ஏதாவது பிளானிங்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்புறம் என்ன கால்ல சுடு தண்ணி ஊத்துன மாதிரி சுத்திட்டே இருக்கா? சுடுதண்ணி வைக்கிறது எப்படின்னு கத்துக்கதான். உனக்கு அது மட்டும் தான் தெரியும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். பாவம் என் வீட்டுக்காருக்கு தான் அது தெரியல. ஆகட்டும், தோசை ரெடியா? அம்மா, தோசை எப்படி ஊத்துறதுன்னு தெரியும்ல? ஏய், உன் பிச்சைக்கார அக்காக்கு நான் பணிவிட செய்யணுமா? தப்பு 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 தப்பு. இந்த வீட்டு எஜமானி அம்மாக்கு புரிஞ்சுதா? இத மட்டும் நீ செய்யலன்னு வச்சுக்கோயேன், உன்னோட ஒரிஜினல் கேரக்டர் சிவாவுக்கும் சுந்தருக்கும் தெரிஞ்சிரும். பரவாயில்லையா? ஏய், உன்ன சாருக்கு ஒரு மசால் தோசை பார்சல். ஏய், நல்லா வேணும். சூப்பர் ஐஸ்வர்யா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ப்ரோ, ம்? மீனாட்சி நல்லா இட்லி சுட்டுருக்கால. டேய், நீ சாப்பிடுறது இட்லி இல்லடா, தோசை. அது தண்ணில வேகும், இது எண்ணெயில வேகும். அது மட்டும் இல்ல, தோசை சுட்டது மீனாட்சி இல்ல, ஐஸ்வர்யா. எல்லாமே நான் சிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் எப்போ நடந்ததுன்னே தெரியல. இதுல இட்லி சுட்டா என்ன, தோசை சுட்டா என்ன? ஐஸ்வர்யா, என்ன தோசை ரெடியா? ஆட்டம் ஆட்டம். ஒரு நாளைக்கு எப்படின்னா ஒரு வருஷம் இருக்கு. ம். டேய் சிவா, ஆ? சும்மா சொல்லக்கூடாதுடா. ஐஸ்வர்யா நல்லா தோசை சுட்டு கொடுக்குறா. ம். நான் தான் எந்த வேலையும் செய்ய முடியாம கஷ்டப்படுறேன். ம்? பாட்டி, அவசரப்படாத. ம். நீ பிறவி பையனை அடையிற மாதிரி உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுவும் நீ ஆசைப்பட்ட மாதிரி உட்கார்ந்த இடத்துலயே வேலை. ம். உட்கார்ந்த இடத்துலயே வேலையா? அப்படி என்னடா வேலை? என்ன? அட பாவி, என்ன இப்படி பாத்திரம் கழுவ விட்டுட்டானே. உட்கார்ந்த இடத்துல வேலைன்னு சொல்லும் போதே எனக்கு டவுட் வந்துச்சு. மீதி வேலைக்காரி மாதிரி மீனாட்சி இருக்கான்னு இருந்த வேலைக்காரங்களாரையும் வரட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஐயோ அம்மாடி சுபத்ரா, நீ எப்பமா வருவ? நீ வந்தாதான் எனக்கு விடுதலையே. டார்லிங், இன்னும் என்ன கதை பேசிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆரம்பிங்க. ஏய், என்னால முடியாது, போடி. முடியாதா? ம்.
பாட்டி நம்ம கைப்பக்குவம் என்னன்னு தெரியும்ல? ஆ. ஐயோ, ஐயோ, அடி அடின்னு அடிப்பாளே. ஏய், நானே விளக்கிடுறேன், நீ போ. ஐயோ. ஏன் நீ சிரிக்கிற? ஆ? வேணும். ஐயோ, கழுவி விட்டாங்களே என்னை. அப்பாடா. என்ன பாட்டி அதுக்குள்ள டயர்ட் ஆயிட்டீங்களா? ஏய், எல்லா பாத்திரையும் தான் விளக்கிட்டேன், அப்புறம் என்ன? விளக்கியாச்சா? கொஞ்சம் அந்த பக்கம் பாருங்க. ஆ? ஆ! ஐயையோ! விளக்குங்க விளக்குங்க, சீக்கிரம் ஆகட்டும். அடி பாவி! ஐயோ, 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 ஐயோ! இந்தாங்க. மீனாட்சி, சக்தி, சம்மந்தியம்மா, என்ன இது? எடுக்க எடுக்க பாத்திரம் வந்துகிட்டே இருக்க. இது எப்பதான் முடியும்? நான் ஊர்ல எப்படியெல்லாம் இருந்தேன். ஐயோ, வெயில் வேற இந்த வாட்டுதே. இந்த நேரத்துல இந்த சிவா பையன் நம்மள பாத்திரம் கழுவ விட்டுட்டானே. நல்ல வேளை வெளியாளுங்க யாரும் நம்மள பார்க்கல. பார்த்தா ரொம்ப அசிங்கமாயிடும். ஏமா, வீட்ல யாரும் இல்லையா? ஐயோ, இவன் எங்க இங்க வந்தா? நம்ம நேரம் ரொம்ப பேடா இருக்கே. ஏமா, உன்னதான் கேக்குற, பதிலே சொல்ல மாட்டேங்கிற. எல்லாரும் வீட்ல தான் இருக்காங்க. கூப்பிட்டு பார்த்தா யாரும் வரலையே. மாடியில போய் கதவை தட்டு, திறப்பாங்க. அப்படியா? சரி சரி. ஏமா, இப்படி கொஞ்சம் திரும்ப. எதுக்கு? கொஞ்சம் திரும்ப சொல்றேன். பரவாயில்ல, நீ அப்படியே சொல்லு, எனக்கு கேக்கும். நீ என்ன வேலைக்கு புதுசா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, பாத்திரம் எல்லாம் சரியாவே கழுவல, அதான் கேக்குறேன். இத பாரு, குக்கர் மூடியில இருந்து விசில கழட்டவே இல்ல, அப்படியே கழுவி வச்சிருக்க. குழம்பு குண்டான்ல எண்ணெய் பச போகவே இல்ல, மிக்சியில கைப்பிடிக்க கீழே கரை அப்படியே இருக்கு. என்னத்த கழுவுற? நல்லா அழுத்தி தேய்க்க வேணா? சம்பளம் வாங்கினா மட்டும் பத்தாது, சொல்ற வேலையும் திருப்தியா செய்யணும். முதல்ல இந்த மாதிரி வேலைக்கு இப்படி ஒரு படவே கட்டவே கூடாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பாமா, பெருசா நம்ம சொல்ல வந்துட்டேன். என்ன ஏதோ போனா போதுன்னு நல்லதுக்கு சொன்னா ரொம்ப தான் சிலிப்பிக்கிற. ரொம்ப பேசுன, என் சம்மந்தியோட அம்மா கிட்ட சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். ஜாக்கிரதை. ஐயோ, நான் என்ன பாவம் பண்ணனே தெரியல. இந்த புள்ள பூச்சிங்கெல்லாம் என்ன வந்து மிரட்டிட்டு போகுது. அதுவும் என்னை பத்தி என்கிட்டயே சொல்லி என்ன வேலை விட்டு தூக்குறேன்னு சொல்றாளே. சக்தி,
அத்தை எப்படி இருக்கீங்க? வாதாரணி, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. அம்மா ஆ, எப்படிடா இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? என்னம்மா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லல்ல? பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ அன்னைக்கு நடந்த நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாத. அதெல்லாம் எப்பயும் சரியாயிடுச்சு. எதுவும் பிரச்சனை இல்லாம இருந்தா சரிதாம்மா. ஆமா, மீனாட்சி எங்க? அநேகமா கிச்சன்ல தான் இருக்கும். இருங்க, ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுப்போம். நான் முன்னாடி போறேன், நீங்க 2 பேர் பின்னாடியே வாங்க. வாங்க. அம்மா நீங்க இங்கேயே இருங்க, நான் போயிட்டு வரேன். ஏங்கா, இப்பதானே என் வீட்டுக்காரர் சொன்னாரு எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு. ஐயோ சக்தி, இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? சின்ன குழந்தைங்களை தூக்கி மடியில உட்கார வச்சா அது இறங்கி போய் திரும்பவும் பொம்மையை தான் தேடுமா. அந்த மாதிரி தான் நீ. உன்னை என்னதான் இவ்வளவு பெரிய வீட்டுக்கு மகாராணி ஆக்குனாலும் இந்த கிச்சன் வேலையை மட்டும் விடவே மாட்டேங்கிறேக்கா. ஏங்கா இப்படி பண்ற? எவ்வளவு வசதியா இருந்தாலும் சமையல்னு வரும்போது அது அந்த வீட்டு பொம்பளைங்க தான் செய்யணும் சக்தி. சரிக்கா, அது மத்த நேரத்துல. இப்ப நீ கர்ப்பமா இருக்கல, இந்த நேரத்துல நீ வேலையில செய்யக்கூடாதுக்கா. கர்ப்பமா இருந்தா என்ன சக்தி, நம்ம வீட்டு வேலையை நாம தானே பாக்கணும். எனக்கு விவரம் தெரிஞ்சு அனு துர்காலாம் பிறக்கும் போது நம்ம அம்மா தான் எல்லா வேலையும் பாப்பாங்க. அம்மா பாத்துக்கோ, உன்னை பார்த்துதான் அக்கா கெட்டு போயிருக்கு. அம்மாவா? அம்மா, மீனாட்சி, அம்மா, மீனுக்குட்டி, மீனுக்குட்டி, சந்தோஷமா இருக்குமா? எதுக்குமா? நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? நீ என்ன பத்தி சொன்னதுக்கு இல்ல, நீ கர்ப்பமா இருக்கிறதுக்கு. என்னாச்சு மீனுக்குட்டி? ஏன் திடீர்னு அமைதி ஆயிட்ட? அது ஒண்ணும் இல்லம்மா, அக்காக்கு அடிக்கடி தலை சுத்தலா இருக்கு, வாமிட் வந்துட்டே இருக்கு. அதான் பாவம் அக்கா முகம் வாடி போயிடுச்சு. சரிம்மா, எல்லாத்தையும் கிச்சன்லயே நின்னு பேசிட்டு இருப்பியா? அக்காவுக்கு அப்பப்ப ரெஸ்ட் தேவை. வாங்க நம்ம ஹால்ல உட்காந்து எல்லாத்தையும் பேசிக்கலாம். வா வாங்க. இந்த மாதிரி டைம்ல அடிக்கடி வாந்தி வரதான் செய்யும். அதுக்காக எதுவுமே சாப்பிடாம இருக்க கூடாது. முதல்ல உட்காரு. எங்கம்மா, வீட்ல யாருமே இல்லையா? அம்மாவும் ஐஸ்வர்யாவும் வெளியில போயிருக்காங்க அத்தை. பாட்டி, சிவா அண்ணன், சுந்தர் அண்ணன் எல்லாரும் வீட்ல தான் இருக்காங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். அண்ணி இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். வணக்கம் மாப்ள. சத்தி, என்னோட லேப்டாப் பேக்ல கிரீன் கலர் ஃபைல் இருந்து பாத்தியா? கபோர்ட் டிராயர்ல இருக்குங்க. சரி, சீக்கிரம் வா, ஆபீஸ் கிளம்பணும். மா, என்னம்மா நீ பாக்குறத பார்த்தா நான் என்னமோ அவர் கூட கஷ்டப்பட்டு வாழ்றதா நினைக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் எதுவும் கற்பனை பண்ணிக்காத. நாங்க 2 பேரும் நல்லா சந்தோஷமா தான் இருக்கோம். உனக்கு சந்தேகம்னா இங்க யார்கிட்ட வேணா கேட்டு பாரு. சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். சரி, எங்க இந்த சீனோட ஹீரோ? சீனோட ஹீரோவா? ஆமா, சுந்தர் தம்பி தான் சொன்னேன். சுந்தர் அண்ணே, வாங்க மாப்ள, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களா? எதுக்கு? நீங்க அப்பா ஆக போறீங்களே, அதுக்குதான் மாப்ள. ஆமா, நான் அப்பாவாயிட்டேன், மீனாட்சி அம்மாவாயிட்டேன். என்னாச்சு மாப்பிளைக்கு? அது ஒண்ணும் இல்ல அத்தை. அப்பா ஆயிட்டாருல, அதான் அந்த ஷாக்ல இருந்து இன்னும் மீளல. ஆமா, எனக்கு ஷாக் அடிச்சிருச்சு, அதனால நான் அப்பாவாயிட்டேன். ஐயோ, இதுக்கு மேல சுந்தர பேச விட்ட காரியம் கெட்டுடுமே. அம்மா, அப்பா வரல? எல்லாம் வழக்கம் போலதான். டியூட்டிக்கு கிளம்பி போயிருப்பாரு.